காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி அண்மையில் ரிலீஸ் பண்ணியிருந்த ஆனுவல் பிளானரில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமில் பண்ணியிருந்தாங்க. அந்த சேஞ்சஸ்லாம் என்னன்றது தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம் எப்படி நடந்துச்சுன்னா ரெண்டுக்குமே ஒரே மெயின்ஸ் பேப்பர் தான். ரெண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கும் சரி குரூப் 2Aக்கும் சரி ஒரே மெயின்ஸ் தான் எல்லோரும் எழுதிட்டு இருந்தாங்க. அதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இது என்னென்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்கிரிப்டிவ் மெத்தடில் இந்த டெஸ்ட் இருக்கும். அதாவது 100க்கு 40 மார்க்ஸ் கட்டாயமாக நீங்கள் எடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களோட ஜிஎஸ் பேப்பர்ஸை அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. இப்போது சேஞ்ச் பண்ணிருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா குரூப் 2வை தனியாக பிரிச்சுட்டாங்க, குரூப் 2Aவை தனியாக பிரிச்சுட்டாங்க. அதாவது குரூப் 2க்கு தனி மெயின்ஸு, குரூப் 2Aக்கு தனி மெயின்ஸு. குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கட்டாயமாக இருக்கும். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். எழுத்து வடிவத்தில் நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னா என்னென்னா ஒரு கேள்வி கொடுத்துருவாங்க, அதற்கான ஆன்சரை நீங்கள் ரிட்டனாக பேப்பரில் நீங்கள் எழுதணும். அந்த குறிப்பிட்ட வார்த்தைக்கு கேட்குற கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் எழுதணும். அதில் எழுத்து வடிவத்தில் நீங்கள் எழுதணும். அதுதான் டெஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குரூப் 2க்கு. குரூப் 2A அப்படின்னா என்னென்னா குரூப் 2Aல இருக்கக்கூடிய சில பதவிகளுக்கு மெயின்ஸ் தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அது டெஸ்கிரிப்டிவில் தான் இருக்கும். இங்கே அதுவும் டெஸ்கிரிப்டிவ் எழுத்து வடிவத்தில் தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். பாக்கி ரெண்டாவதாக இருக்கிறத 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸு, அது டிகிரி தரத்தில் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவதாக இருக்குது ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இது எஸ்எஸ்எல்சி தரத்துலையும். லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒரு விருப்ப பாடம் மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே எஸ்எஸ்எல்சி தரத்தில் தான் இருக்கும். இது மூணுமே அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்னா என்னென்னா ஒரு கேள்வி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்லேருந்து ஒரு ஆப்ஷன் சரியான ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அப்ஜெக்டிவ். வெராஸ் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A மெயின்ஸை நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. குரூப் 2 குரூப் 2A ரெண்டுக்குமே இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. இதுதான் ரொம்ப நாளாக ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே வச்சுட்டு இருந்தாங்க டிஎன்பிஎஸ்சி கிட்ட. இது ஒரு கோரிக்கையாகவே வச்சுட்டு இருந்தாங்க. மெயின்ஸ் மட்டும் போதும், இன்டர்வியூ தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பதவிகளுக்கும் இன்டர்வியூ இல்லை, குரூப் 2A பதவிகளுக்கும் இன்டர்வியூ இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது மெயின்ஸில் தான் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் தனியாகவும் குரூப் 2A மெயின்ஸ் தனியாகவும் பிரிச்சிருக்காங்க. அதோட பேட்டர்னை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளைவை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான லெக்சரை நான் உடனே மேக் பண்ணி என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.